உதயநிதி சொல்றாரு, அறநிலைத்துறையின் பொற்கால ஆட்சினா அது திமுக ஆட்சி தான் அப்படின்னு. அந்த கொள்ளடிச்சது சேர்த்து சொல்லாமே ஜி, எவ்வளோ சொத்துக்கள் கொள்ளடிச்சோம், அதில் தங்கத்தை எவ்வளோ கொள்ளடிச்சோம், அதில் என்னென்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ ஒவ்வொரு கோயிலையும் இந்த அறநிலைத்துறை சம்மந்தமாக அது எல்லாமே எனக்கு எடுத்து அதையும் சேர்த்து சொல்லாமே. அதை விட முக்கியமாக எவ்வளோ கோயில் இடிச்சுன்னு சொல்லாமே. சரி, அதை கேட்குறாரு மீடியா ஒருத்தர் கேட்குறாப்புல, எங்க எவ்வளோ கோயில் இடிச்சுன்றீங்களா, நீங்கள் எப்படி ஓட்டு கேட்பீங்க நாளைக்கு? என்னங்க காசு கொடுத்தா ஓட்டு போகிறாங்க. இந்த 5 ஆண்டுகள்லேயே மக்கள் படாத துயர மாட்டாங்க. 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கல, 80 வயசு கிளவி விட்டு வைக்கல. 2 முதல் 80 வரை எல்லாமே திமுக காரன் தான். அதனால் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டை கடவுளோட காப்பாற்ற முடியாது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு பொதுச் செயலாளர் அன்பழகன் மாணிக்கம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. நாரத மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி ஜி. நம்ம அமைப்பு மூலியமா என்னென்ன சேவைகள்லாம் மக்களுக்கு செஞ்சு வரோம் ஜி? மக்கள் நம்ம இந்து மத அடையாளத்தோடு கூடிய ஒரு மக்களுக்கு நம்ம அமைப்பு ரீதியாக ஏழைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி, எங்கள் அமைப்பால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்து கோவில் சம்மந்தமான பிரச்சனைகள், அந்த இடத்து சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவுக்கு நம்ம அமைப்பு நிர்வாகிகள் யாராவது கூப்பிட்டாங்கன்னா அது சம்மந்தமாக போய் கலந்து பேசி அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது என்னன்றது தீர்த்து வைக்கிறது தான் என்னுடைய காலேஜ். இந்த அமைப்போட செயல்பாடுகள்னால் இன்னும் என்னென்ன பண்ணலாம்? ஏன்னா பொதுவாகவே இந்து அமைப்புகள்ன்றது இந்துக்களை ஏமாத்துது அப்படின்ற ஒரு கருத்து தமிழ்நாட்டில் சிலரால் முன்வைக்கப்பட்டு வருது ஊடகங்களால். நீங்கள் எதுக்கு? அதாவது என்ன, நம்ம இந்து அமைப்புகள் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது, ஒற்றுமை வரக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டில் மாற்று ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு சதிஜி அது. நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்று வேலையும் எதுவும் கிடையாது. பொதுமக்களுக்கு பொது சேவையோட அனைத்து மக்களும் செய்கிறோம். அதில் முக்கியம் குறிப்பாக பாதிக்கப்பட்ட நம்முடைய இந்து மக்களுக்கு குறிப்பாக செய்கிறோம் ஜி. அதில் எந்த விதமான ஏமாற்று வேலையும் கிடையாது. நம்ம அமைப்போட முக்கிய செயல்பாடுகள் என்ன ஜி? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் செய்யறது மட்டும் இல்லை, நம்முடைய இந்துக்கள் இல்லை, ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க மற்றும் அவங்களுக்கு ஒரு குறைகள் இருக்குன்னா அந்த என்ன குறைகள் இருக்குது எங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது. அது படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப நிலைமையில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் சரி, நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு தேவையான என்னவோ நம்ம அமைப்பு ரீதியாக பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும். நம்ம செய்த அந்த முக்கிய செயல்பாடாக என்ன சொல்லலாம்? ஏதாவது குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி? நல்ல கேள்வி கேட்டீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மத அடையாளங்களை அழிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. இது குறிப்பாக யாரும் சொல்ல வரல. அந்த கோயில் சம்மந்தமான இடங்கள், மற்ற அந்த கோயிலை சுற்றி ஆக்குபை பண்ணி வச்சுருக்க சில விஷக்கிருமிகள் எல்லாம் அகற்றுக்கு உண்டான வேலையை நான் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ஃபேமஸானது, உலக ஃபேமஸ் பெற்றது. அந்த கோயிலில் அரவாணிகள் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. குறிப்பாக அது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியோட சந்தித்து அது நான் மனு கொடுத்து அதை உட்காந்து அதை முடிச்சு தான் வெளியே வந்தேன். அந்தளவுக்கு நம்ம பண்ணோம். 2வது நம்ம கோயிலை சுற்றி இந்த மாமிச கடைகள் சரிங்களா, மட்டன் அந்த மாதிரி கடை ஸ்டால்லாம் போட்டு பீஃப் ஸ்டால்லாம் போட்டு ரொம்ப நம்முடைய வர அந்த பக்தர்கள் தொந்தரவு செய்யக்கூடிய அளவு பண்ணாங்க. அது சம்மந்தமாக மனு கலெக்டர்கிட்ட மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கேன். அதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காரு. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு மேலே ஒரு 67 சென்ட் நீரோடை, ஏரிக்கு செல்லக்கூடிய ஒரு பெரிய நீரோடை 67 சென்ட். அப்படி இன்றைக்கி அரசாங்க மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் மதிப்புச்சு. அந்த இடத்த நிரவி மாற்று மத அடையாளங்கள் யாரும் எந்த மதம்னு சொல்ல வரும்ல, அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரவி அதில் மசூதி கட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக மனு கொடுத்து அதை அளவீடு பண்ணியிருக்காங்க. இப்போ கல் நட்டுருக்காங்க. அது இருக்குது. அது குறிப்பாக இன்னொன்று சொல்லணும்னா அதாவது நம்முடைய ரொம்ப உலக புகழ்பெற்ற அந்த மசூதி கட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதை அகற்றியாச்சா? இல்லைங்க, அதோடைய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெவன்யூ இது அளந்துருக்காங்க. ரெவன்யூலேருந்து அப்படியே எல்லாமே கல் வச்சு அளந்துட்டாங்க. அது ஃபுல்லாகவே ஆக்குபையில் தான் இருக்குது அப்படின்றது மாவட்ட ஆட்சியருக்கும் போயிடுச்சு. அந்த டிஆர்ஓ இல்லைங்களா, மாவட்ட வருவாய் அலுவலர், அந்த இதுக்கும் கொடுத்துட்டாங்க. ரெவன்யூவில் எல்லாமே ரெக்வெஸ்ட் பண்ணி வச்சதை. பட் அதை எலெக்ஷன் முடிஞ்சப்போ நாங்கள் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது இடைப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்களே, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் நட்சத்திர கோயில்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இந்தியாவிலே 27 நட்சத்திரத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கோயில். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கோயில் போவாங்க. ஆனால் இந்த கோயில் 27 நட்சத்திரமும் உள்ளவங்க அங்கே ஒரு பரிகார ஸ்தலம். அதுக்கு பேர் நட்சத்திர கோயில்னு சொல்லுவாங்க. முருகனுடைய கோயில். அது சுயம்பா உருவானது. சிவசுப்பிரமணியன் சொல்லி சிவனும் முருகனும் இயற்கையாக சுயம்பா உருவானது சொல்கிறாங்க வரலாறுல. இன்னும் அதை டீப்பாக நான் பார்க்கல அதை. ஆனால் உண்மையில் அதுதான் அது. அந்த கோயிலுக்கு அந்த ஒரு முன்னோர் காலத்தில் நம்ம தாத்தாவுக்கு தாத்தா அந்த கோயில் இருக்குன்றத ஒரு சொந்த இடத்த ஒரு 5 ஏக்கர் இடம், 4 ஏக்கர் 37 சென்ட் 47 சென்ட் வரும் செய்யுது. அந்த இடத்த பூந்தோட்டம் போட்டு அந்த முருகனுக்கு தேவையானது பண்ணிக்கலாம் சொல்லி இடத்த எழுதி வச்சுருக்காங்க. அவருடைய சர்வே நம்பர் பார்த்திங்கன்னா
353 எலத்தூர் வில்லேஜில் 353 சர்வே நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா 360, அதில் ஒரு 2 ஏக்கரா, இதில் ஒரு 247. 360ல் 2 ஏக்கர் 47 சென்டும், 353ல் ஒரு 2 ஏக்கரம் வந்துச்சு. இதை தான் வந்து நம்ம கோயிலுக்கு அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த இடத்த காலப்போக்கில் வந்து அது பூந்தோட்டம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பூந்தோட்டம் வளைஞ்சு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்படியே காலப்போக்கில் விடும்போது அதை மற்ற சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே அதை ஆக்குபை பண்ணிட்டாங்க. கொஞ்சமாக ஆக்குபை பண்ணி அதில் குறிப்பிட்ட ஆளுங்க வந்து மசூதி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மசூதி கட்டி பாங்கு ஊத ஆரம்பித்தாங்க. முருகன் கோயிலுக்கு அது ஒரு கோவில் அடைஞ்சு முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த 7 நட்சத்திரத்து உள்ள 27 நட்சத்திரமும் வந்து வணங்கக்கூடிய ஒரு கோயில், பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். அங்கே முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு சொந்தமான தொகுதி அது. முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் அந்த இதில் தான் ஜெயிச்சு மினிஸ்டர் இருந்திருக்காரு. எல்லாம் இருந்தும் ஒரு அரசுக்கு சொந்தமான இன்றைக்கி அந்த கோயில் வந்து HRC டிபார்ட்மெண்ட் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில். அந்த கோயில் இடத்துல 5 ஏக்கராவை ஆக்குபை பண்ணி 2 ஏக்கரை வந்து அரசாங்கம் வந்து அது இடம் யாருதுன்னு தெரியாமலே அதில் வந்து கலைஞர் டயர்னு சொல்லி ஒரு இந்த அரசு போக்குவரத்துக்கு இடம் மடக்கியிருக்காங்க. அதில் ஒரு 2 ஏக்கர் உள்ள இருக்குது. மீதி இருக்கிற 2 ஏக்கரை 47 சென்டில் மாற்று மத சொந்தம் பண்ணி பிடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. காலப்போக்கில் அது வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மசூதி மாதிரி சோறு மாதிரி எழுப்பி மேலே ரேடியா வச்சு பாங்கு ஊதுறாங்க. கோவிலுக்கு வந்து ஒரு 200 மீட்டர் விடுறாச்சு. சட்டத்திலே என்ன போட்டுருக்காங்க, கோர்ட்லேயே ஆர்டரு. பழைய கோயில் இருக்கிற இடத்துல எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்துக்கு ஒரு அடையாளம் கோயில் இருக்கும்போது பழைய கோயில் வந்து 250 மீட்டர் 500 மீட்டர் வரைக்கும் ஒரு கோயில் கட்ட மாற்று மதம் வரக்கூடாதுன்றது இந்திய அரசாங்கத்திலே சொல்லியிருக்காங்க. இந்திய சட்டத்திலே வந்து பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்லேயே போட்டிருக்காங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டே போட்டிருக்கு. அந்த முருகன் கோயில் ஃபேமஸான முருகன் கோயிலுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு 200 மீட்டர் இருக்காது. இந்த டிஸ்டன்ஸில் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மசூதி வீடு ஆக ஒரு 10-20 கட்டியிருக்காங்க. அதுலேயே ஒரு சுவர் எழுப்பி மசூதி மாரி வச்சிருக்காங்க. வச்சு பாங்க ஊதிட்டாங்க. அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு இப்பயும் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளவே. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துருக்குஞ்சி. மனு கொடுத்து இப்போ போயிட்டுருக்கு. அது விடாமல் அது என்னென்ன பண்ணணும், அத்தனை அதிகாரியை சந்தித்து உண்டான வேலை நடவடிக்கை அதை அப்புறப்படுத்தி தரணும். இது வந்து இந்து மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம், உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம், இது முருகன் ஸ்தலம் அப்படின்றதுல மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். இது கோரிக்கை இந்த சம்மந்தமாக கோரிக்கை வச்சதில் அவருக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி இப்போதைக்கும் போயிட்டுருக்குச்சு. எல்லா அறநிலைத்துறைக்கும் நான் கடிதம் கொடுத்துட்டேன். மற்ற அந்த இபி மின்சாரத்துறைக்கும் கொடுத்துருக்கேன். எல்லா சம்மந்தமான அதிகாரியும் சந்தித்து மனு கொடுத்துருக்குச்சு. இப்போ முக்கியமாக அது உண்டான வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, அது தடுக்கணும் அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் கோவில் நிலத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்ன தானஞ்சி இடம் நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப நாளாக அந்த இருக்கிற இடத்துல வந்து குடிச்ச போட்டுங்க, அந்த இடத்துல கொடுக்க முடியுமா? அது அரசாங்கம் கொடுக்கலன்னா அந்த அதாவது அரசாங்கம் சொந்தம் இல்லை. அது எங்கள் பாட்டம் போட்டால் வந்து அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்த இடம். அரசாங்கம் வாங்கி வச்சுருந்து கொடுத்த இடம் இல்லைஜி. அது எங்கள் பாட்டம் போட்ட காலத்தில் கோவிலுக்கு நிர்வாகம் பண்ணணும். இன்றைக்கி தான் இந்த அறநிலைத்துறை இப்போ வந்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்து 1982 என்ன தான் இந்து அறநிலைத்துறை கொண்டு வந்தாங்க. அது கரெக்டாக வருஷம் தெரியல எனக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்தலாம் வரல. அந்த இடம் அரசாங்கம் சொந்தமான அரசு இடம் கிடையாது. அது எங்கள் பாட்டம் போட்ட காலத்தில் கோயிலுக்கு எழுதி வச்ச இடம். இன்றைக்கி அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்குது. எதுவுமே அண்ணாமலையார் வாங்கினது இல்லையே. அரசாங்கம் வாங்கி அண்ணாமலையார் கோயிலுக்கு கொடுத்தாங்களா? இல்லையே. எங்கள் பாட்டம் போட்ட காலத்துலேருந்து எல்லாரும் எழுதி வச்ச இடம் அது. அண்ணாமலையாருக்கு வேணும்னு சொல்லி எழுதி வச்சது. கிட்டத்தட்ட எனக்கு சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பொறுப்பு கிராமஞ்சி. எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட 150 ஏக்கர் இருக்குது. அதுக்கு அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான இடம் 150 ஏக்கர் இருக்குது. அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய தாத்தா பாத்தில் முன்னாடி முன்னொரு காலத்தில் எழுதி வச்ச இடம் அது. அது நம்ம அரசாங்கம் வந்து ஏடிஎம்கே, அதாவது அதிமுகவோ இல்லை திமுகவோ வாங்கி அண்ணாமலை கோயில் கொடுத்துடல. இல்லை அண்ணாமலையார் கோயிலில் வருமானத்தை வச்சு அவங்க இடம் வாங்கி வச்சிடல. எங்கள் பாட்டம் போட்ட காலத்து இடத்துல கொடுத்துருக்கோம் நாங்கள். அதை வந்து கோயில் நிர்வாகம் பண்ணணும், கோயில் வந்து நல்லா இதாகணும், நம்ம இந்து மதம் வளரணும். மதம் வளர்றதுக்காக இல்லை, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுலாம் இருக்கணும். நம்முடைய மூதாதையில் செஞ்சு வச்சதுக்கு செய்யுங்க. நம்ம பேர பிள்ளைங்க, நம்முடைய பேரன் பேத்தி கொள்ளு பேரெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மதத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும் தான் சொன்னாங்களே தவிர மாற்று மாத்திரம் குறை சொல்ல வரல. எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய இந்திய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயிலுக்கு இருந்தோம்னா எல்லாமே நம்ம எங்கள் பாட்டம் போட்ட வச்சுது. அந்த இடத்த யாருக்கெல்லாம் கொடுத்துலான்ட்டு எப்படி கொடுக்க முடியும்? ஏன் விட்ட இடத்த நீங்கள் எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? அது தவறு தானே. அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக ஏற்ற முடியாது. அது ஏற்ற முடியாது. அறநிலைத்துறை வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு வாதம் தமிழகம் முழுக்க இருக்குது. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இங்கே தமிழகத்தில் அறநிலைத்துறை இருக்காது. குறிப்பாக அண்ணாமலை அவர்லாம் சொல்லிட்டு இருந்தார். அறநிலைத்துறை அவசியம் இல்லையா தமிழ்நாட்டுக்கு? ஜி, அறநிலைத்துறை வந்து இருக்கிறனால தான் அவருடைய சட்டத்திட்டங்கள் படித்து அவர் நம்ம அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அறநிலைத்துறைன்றது வந்து அதை நிர்வாகம் பண்ண தான் வந்து உள்ளே கொடுத்தாங்களே தவிர அதை முழு கட்டுப்பாடு அவங்க கொண்டு போக முடியாது.
அது இவங்க பண்ணுற இதுக்கு இந்த அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்துற இந்த சேகர் பாபு மினிஸ்டர் அவர் பண்ணுற அட்டகாசுக்கு அறநிலைத்துறையே வேணாம். அறநிலைத்துறையே அது அறங்கட்ட அறநிலைத்துறையாக இருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது ஜி. அது தேவையில்லையே. முன்னோர் காலத்து எப்படி இருந்தது? தர்மகத்தான்ற ஒரு பேரில் அப்படி இருந்தது. அந்த தர்மகத்தை யார் தேர்ந்தெடுத்தாங்க? அங்கே இருக்கிற ஒரு 9 உறுப்பினர் சேர்ந்து அந்த 9 உறுப்பினரில் நல்லவன் யாருன்னு பார்த்தா தேர்ந்தெடுத்தாங்க. இன்றைக்கி இவங்களாம் ஒரு கட்சிக்காரை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கிறதுலே மக மட்டமான ஒரு அயோக்கியனை தேர்ந்தெடுத்து அறங்காவலர் குழு தலைவராக போடுறாங்க. அவங்க தேர்ந்தெடுத்துகிற ஒரு அறங்காவலர் குழு தலைவரோட நல்லவன் இல்லை ஜி. இன்றைக்கி குறிப்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போட்டுக்கிற அறங்காவலர் குழு தலைவர்ன்றது இந்த ஊரறியும். அண்ணாமலையார் கோயில் வந்து உலக பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயம். 5 பஞ்சபூதங்கள் நெருப்பு ஸ்தலம் வந்து அண்ணாமலையார், நம்முடைய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில். அந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு இப்போ நியமிச்சுக்கிற அந்த முன்னாள் நியமித்தாங்க இல்லையா, அவர் வந்து யாருன்றது அந்த எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்களுடைய அறநிலையத்துறை எந்த லட்சணத்தில் சேகரிப்பு வச்சுருன்றது இது சொல்லதெல்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து தேவையில்லை ஜி. அது நமக்கு உதயநிதி வந்து சொல்கிறாரு, அறநிலைத்துறையின் பொற்கால ஆட்சினா அது திமுக ஆட்சி தான் அப்படிங்கிறார். இல்லை கேட்டதுங்க, அவர் சொல்லிட்டான்னு சொல்லியிருக்காரு. பொற்கால ஆட்சி அப்படின்னா இருக்கிற அந்த பொற்காசுகள் இருக்கு இல்லையா உள்ள, அந்த பொற்கால ஆட்சியில் அந்த உள்ளகிற அந்த பொருள் எல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்த ஆட்சி இவங்க ஆட்சி தான். பொற்கால ஆட்சினா அந்த உள்ள பொண்ணும் பொருள் வச்சு தான் பாருங்க, பாட்டை மூட்டை காலத்து இந்த பாருங்க நகையெல்லாம் அந்த தங்கத்தில் எடுத்த ஆட்சி இவங்க ஆட்சி. அதான் பொற்கால ஆட்சி. பொண்ணு எடுத்த ஆட்சி இவங்க இருந்ததெல்லாம் சுரண்டன ஆட்சி. இதுதான் உண்மையான நிலவரம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோயில்களுக்கு மேலாக புனரமைப்பு செஞ்சு கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களும். இப்போ தேர்தல் நெருங்கிறதுனால என்னன்னு தெரியல, எல்லாரும் பட்டையோட விபூதியோட சொல்கிறாங்க, வெளியே வந்து வாக்கு கேட்டு வராங்க, கோயிலுக்கு போகிறாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரி போல சிலர் வந்து சித்தரிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக வந்து இந்துக்களுக்கு நண்பனா அல்லது விரோதியா? நீங்கள் எப்படி பாருங்க? அதாவது நம்ம விஜய் இருக்கா இல்லைங்களா, அவர் சொன்னார் திமுக ஒரு தீய சக்தின்னு. அவர் சொன்னார் இல்லையா, அது மக்கள் எல்லாமே தெரியும் திமுக என்பது தீய சக்தின்னு. கச்சராஜும் சொல்லியிருப்பாரு திமுக. அவர் வந்து முன்னோடிச்சு. அவர் சொல்கிறது தான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் காப்பி பண்ணுறாங்க எல்லாமே. அவர் சொல்லாத வார்த்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ விஜய் ஆகட்டும் மற்ற இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு புது வாக்கியம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் எங்கள் குருநாதர் எச்ராஜெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டார். அவர் மிஞ்ச ஒரு ஆள் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை நெஞ்சி வந்தார். அவர் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அது சொல்ல அவர் எடுத்து காப்பி பண்ணுறாரு, அவ்வளோதான். விஜய் அவர்கள் திமுக ஒரு தீய சக்தின்னு. அதாவது பொற்கால ஆட்சின்னு அவர் சொன்னார் ஸ்டாலின், இவர் உதயநிதி. இவங்க சொல்கிறாங்க வந்து நாங்கள் வந்து 5000 கோயிலுக்கு வந்து மேலே போனோன்னு. அந்த கொள்ளையடிச்சது சேர்த்து சொல்லாமல் விஜய், எவ்வளோ சொத்துக்கள் கொள்ளையடித்தோம், அதில் தங்கத்தை எவ்வளோ கொள்ளையடித்தோம், அதில் என்னென்ன பண்ண முடியுமோ எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ ஒவ்வொரு கோயிலையும் இந்த அறநிலையத்துறை சம்மந்தமாக அது எல்லாமே எனக்கு எடுத்து அதையும் சேர்த்து சொல்லாமே ஃபஸ்ட்டு. அதை விட முக்கியமாக எவ்வளோ கோயில் இடிச்சேன்னு சொல்லாமே. நான் 5000 கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் குடமுழுக்கு பண்ணோன்னு சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ கோயில் இடிச்சிருக்கோம், பழமையான கோயிலாம் இடிச்சிருக்கோம் இல்லையா. டிஆர் பாலு சொன்னார், அது உங்களுக்கு தெரியுமே. டிஆர் பாலு பகிரங்கமாக சொல்கிறாரு, 100 ஆண்டு கோயில் மகாலட்சுமி கோயில் இடித்தேன், சரஸ்வதி கோயில் இடித்தேன். சரி, அது கேட்குறாரு மீடியா, ஒருத்தர் கேட்குறாப்புல, எங்க இவ்வளோ கோயில் இடிச்சுன்றீங்களா, நீங்கள் எப்படி ஓட்டு கேட்பீங்க நாளைக்கு? என்னங்க காசு கொடுத்தா ஓட்டு போகிறாங்க, எங்களுக்கு தெரியாத ஓட்டு வாங்க தெரியாதா? காசு கொடுத்தா ஓட்டு போகிறாங்க. இந்து மதம் ஒன்றும் இல்லைன்றீங்க. எச்ராஜான்றது நம்ம விட்டுருங்க, நாங்கள் சரி பிஜேபி நாங்களாம் வந்து ஒரு இதாக இருக்கும் சொல்கிறாரு, ரைட்டு. நம்ம 2G கோயில் இருக்கார் இல்லையா, நம்ம கைவந்த கலை ராஜா, அவர் சொல்கிறாரு இந்து மதம் அரடி சிலை, இவ்வளோ அரடி சிலை இருக்க வரைக்கும் இந்து மதத்தை ஒழிக்க முடியாதுன்றாரு. இந்து மதம் ஒன்றும் இல்லைன்னாரு. அப்புறம் எதுக்கு திண்ணுறும் பட்டியம் வைக்கிறீங்க, திண்ணூரை வைக்கிறீங்க, பொங்க வைக்கிறீங்க? அதான் எங்கள் ஒரு அம்மா சொல்லுது, தனி தொகுதியில தான் போட்டிடுறாரு இந்த அடையாளத்தோட. இந்த அடையாளத்தோட. அதை விட கொடுமை, ஒரு அம்மா கேட்குறாங்க, ஏம்மா கேஸ் நல்லா கிடைக்குதான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, கேஸ்லாம் தட்டுப்படலாம் இல்லைங்க, கேஸ் எங்கள் மோடி எல்லாம் கட்டாது. அது அம்மா வந்து திமுகவா ஏடிஎம் கண்டது தெரியாது. ஒரு பப்ளிக் கேட்குறாங்க சாதாரணமாக, அந்த அம்மா சொல்லுது கேஸ் தட்டுப்படலாம் இல்லைங்க, அதெல்லாம் மோடி பார்த்துக்குவாருங்க, அதெல்லாம் வந்து ஒரு கப்பலில் வந்துட்டு இருக்கான், அதை நான் டிவிலே பார்த்தேன். அப்புறம் என்னதாம்மா தட்டுப்பாடு? குங்குமம் தின்னு தாங்க தட்டுப்பாடு வரும் 2 மாதத்துக்கு. ஏம்மா ஏங்க வைக்காதவங்களாம் தின்னு போட்டு பூசுறாங்க, நாங்கள் தின்னு வாங்கி ஸ்டாக் வைக்கிறது. என்னம்மா இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், ஆமாங்க பாருங்கள் நம்ம மஸ்தான், செஞ்சி மஸ்தான் இவ்வளோ பெரிய பட்டி போடுறாரு, இவ்வளோ பெரிய குங்குமத்தை வைக்கிறாரு, மாலை போட்டிருக்காரு. சரி, இவங்களாம் கூட பெரிய நம்ம திருப்பரங்குன்றத்தில் முத ஒரு ஏழரை உண்டாகிறாரு இல்லையா, அவர் எம்பி நவாஸ்கனி, அவர் என்னம்மா பட்டு போட்டுருக்காரு, என்ன மாதிரி போட்டு வச்சுருக்காருங்க. நம்ம கூட அந்த அளவுக்கு போட மாட்டோம். நான் வந்து சிவனடியார் தான், இல்லை நான் கூட பட்ட கொஞ்சம் போயிடுது. அவங்க எப்படி போட்டு நிற்கிறது இல்லை, அவ்வளோ பெரிய பட்டை போட்டிருக்காரு. பட்டை போட்டு பழக்கங்க அவங்களுக்கு. நமக்கு ஆமாம்மா கரெக்டு தாங்க, இந்துக்களுக்கு பட்டை போட்டு பழக்கம் எல்லாருக்கும் ஒன்று. அடுத்தது இது முத யார் இந்த எலெக்ஷனில் பண்ணது, நம்ம கல்வெட்டு அடிப்பார் ஒரு மினிஸ்டர், பால்வளத்தை முன்னாள் நாசர், அவர் தாங்க முத வேல் எடுத்தார்.
நம்ம காளியம்மன் கோயிலில் அந்த சூளம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு ஆடுறாரு. அடுத்து தமிழ் பிரசன்னா, அவர் பட்டை போட்டு இந்த மாதிரி யாருமே நம்ம கூட போட்டதில்லை. நீங்கள் போட்டுறீங்களா? அது மாதிரி பட்டை நான் கூட பார்த்து இல்லைங்க. ஆமாம் ஜி, அப்படி பட்டை நான் பார்த்தே இல்லை ஜி. நல்லா குழைச்சி சரியான பட்டை நெத்து சரியான போட்டு பரம்பரையாக சிவனடியாரங்க கூட அந்த மாதிரி பட்டை போட முடியாது. அவ்வளோ அருமையான போட்டு பட்டையை போட்டு அதில் போட்டு வச்சுருக்காரு. இதை பற்றி என்ன சொல்ல முடியுதுக்கு சொல்லல. அவங்க சொல்கிற மாதிரிலாம் 5000 கோயில் குடமுழுக்கு பண்ணன்றதெல்லாம் ஏற்றுக்கலாம். பட் இடித்த கோயிலையும் சேர்த்து சொல்லணும், எவ்வளோ திருடணும்னு சொல்லணும், எவ்வளோ தங்கத்தை உள்ளேருந்து எடுத்தோம். அதை விட கோயிலை புறநமைக்கிறன்ற பேரில் பழைய சிற்பங்கள்லாம் தெரியுங்களா, அதெல்லாம் கலவானது யார்? இவங்க தானே. எங்களோட ஆட்சியில் தான் பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் கோவில் நிலங்களை மீட்டெடுத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க. ரைட், நல்லது. அதை யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தான்? இப்போ மீட்டெடுத்துங்களே நிலம், அந்த நிலம் யார் கண்ட்ரோல் இருந்தது? யார் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க? அதே திமுககாரன் தானே. அதையும் சொல்லுங்கள். இந்த நிலத்தை இன்னார் தான் பிடிச்சிருந்தாரு, இன்னார் இவ்வளோ வருஷம் வச்சுருந்தாரு, அவர்கிட்ட நாங்கள் அடித்து பிடுங்கணும் அப்படின்னு அவர் பேரையும் போடுங்க. அதானே உண்மை. நான் உங்ககிட்ட நம்ம 10 ரூபா மீட்டு எடுத்து போலீஸில் ஒப்படைச்சேன். ஆமாம், யார்கிட்ட இந்த எடுத்தேன்? நம்ம ஜி கிட்ட இந்த எடுத்தேன். அப்போ ஜி தான் வச்சுருந்தாரா அவனால? அப்போ சொல்லணும்ல. எடுத்ததும் ஜி தான், கொண்டதும் ஜி கிட்ட தான் எடுத்ததுன்னு சொல்லணும். இப்போ திருடனும் நீயே, திருடது முடியாது நானே வச்சுட்டேன்னா அந்த திருடனை யாரும் சொல்லணும்ல. அது சொல்ல மாட்டாங்களே ஜி. அதே மாதிரி எந்த இடத்துல ஆக்கிரமிப்பு நடந்தது, யார் வச்சிருந்தா அந்த டீட்டெயிலும் வெளியிடுறது எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்கிறேன். யார் அந்த உள்ள ஆக்கிரமிப்பு பண்ணிதான்றது கான்செப்ட் கொண்டு வர மாட்டேறீங்க. சரி, நிலம் மீட்டோம் இல்லையா, அந்த நிலத்தோட டீட்டெயில் கொடுங்க. ஏன் பதிவில் இருக்குல்ல, பதிவில் பாதி நிலம் இல்லாமல் இருக்குது. உங்கள் இந்த நலத்துறை மூலயமா ரெவன்யூ வச்சுருப்பீங்களே, அந்த லிஸ்ட்டு கொடுங்க. இவ்வளோ இடம் முதலில் எழுதி வச்ச இடம், யாரெல்லாம் எதுனா ரெக்கார்டு இருக்கும்ல ஜி. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் ஜி. நான் இந்த கலெக்டர்கிட்ட பிடிஷன் கொடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள், அதான் இருக்குது. இது போல் பல ஆதங்களை நான் காட்டுவேன். இந்த முருகன் கோயில் சொந்தமான இடம் விஏஓ மூலியமாக இது பாருங்க, கிராம நிர்வாக அலுவலகம் மூலிமா அவர்கிட்ட எழுதி வாங்கினது, தாசில்தார்கிட்ட எல்லா லெட்டரும் வச்சுருக்கேன். இருக்குங்களா? எவிடன்ஸ்லாம் பேச முடியாது. அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களா நான் இவ்வளோ இடம் இருக்குது கோயில் இடம் மீட்டேன்னு, அப்போ எவ்வளோ இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்குது, இந்த லிஸ்ட்டு இருக்கும்ல, இந்த ஹிஸ்ட்ரி கொடுங்க. மொத்த லிஸ்ட்டும் கொடுத்து பப்ளிக்காக பண்ணுங்கள், விளம்பரம் கொடுத்துங்க. இவ்வளோ இடம் கொடுத்துருக்கு, இவ்வளோ இடம் மீட்டிருக்கோம், இந்த இடம்லாம் இந்த இடம் இருக்குது, இன்னும் மீட்காமல் இவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாமே. ஏன் அதை சொல்ல மாட்டேறீங்க? சரிங்களா ஜி. அதனால் இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு கட்டுக்கதை சொல்லலாம், ஆனால் கட்டுக்கட்ட கதை சொல்லக்கூடாது. அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு சார்பாக மதமாற்றத்தை தடுக்கணும், மதம் மாறியவர்களை தாய் மதத்திற்கு திரும்பணும், அந்த மாதிரி ஏதாவது செயல்பாடுகள் உண்டா? மதம் மாற்றம் என்பது தடுக்கணுன்றதை விட மதம் ஏன் மாறுறாங்கன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, மதம் மாறுறவங்கள என்ன பண்ணுறாங்க, யார் மதம் மாற்றுறாங்க, அது தவறு. மதம் மாறுறவங்களை நாங்கள் தடுக்கணுன்றதை விட மதம் மாறுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குறைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்து மதத்தில் ஒரு மாறுறான்னா அவருக்கு தேவையான உதவிகள் என்னன்றது அரசாங்கம் பண்ணணுமா இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஏன் கஷ்டப்படுறா அதுக்கு உண்டான தெரியணும் இல்லையா? அது யாருக்கு என்னன்றதை விட அது கேட்கலையே கிடையாது. அவங்க மதம் மாறாங்கன்னா உண்டான தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிறோம் அந்த மதத்தில் போனால் நல்லதில்லைன்றது விளக்கம் பண்ணுறோம். பட் அதை நாங்கள் ரொம்பலாம் பண்ணுறதில்லை ஜி. அதை மாற்று மதம் போகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம். பட் அதை போகிறவங்கள நான் தடுக்கிறதுலாம் கிடையாது. நம்முடைய இந்து கலாச்சாரத்தை சொல்லி புரிய வைப்போம், அவ்வளோதான். திருமாவளவன் தொடர்ச்சியாக இந்து மதம் குறித்து பேசி பல சர்ச்சை கருத்துக்களை பேசி வருகிறார். முன்பு நம்ம பார்த்துருந்துருப்போம், பல அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ சமீபத்தில் அவர் பேசியதாக ஒரு காணொலி வெளியாகி இருக்கிறது. அதில் நீங்கள் பார்க்கும்போது மதம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வெளிப்படையாக சொல்லிட முடியாது, சொன்னால் என்ன எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் நீங்கள் மறைமுகமாக சைலண்டாக பண்ண வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியதாக ஒரு வீடியோ வெளியாகி கொண்டிருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்து மதம் குறித்து சர்ச்சையாக பேசி வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் கைகூலின்றது எல்லாம் தெரியும். யாரும் கைகூலின்றீங்க? இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் உண்டான கைகூலிகள். பணத்துக்கு அதை கூலிக்கு மாறடிக்கிறவங்க என்ன சொல்ல முடியும்? அவர் பணம் மட்டும் குறிக்கோள், பணத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சமுதாய மக்களுக்கு எதுவும் பண்ணலன்றீங்க? என்னாச்சு பண்ணிருக்காரு? ஒரு லிஸ்ட் கூட சொல்லுங்க. அவரை அப்புறம் எப்படிங்க தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டு இருக்காரு? இப்போ கூட அவர் ஒரு தொகுதியில் போட்டிடுறதா சொல்லிட்டு அவர் பின்வாங்கி. சரி ஜி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்து மதம் அசிங்கமான இது பொம்மை இருந்தால் அது அசிங்கமான பொம்மை இருந்தால் அது இந்து மதம் சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு அங்கே போய் நீங்கள் குடமுழுக்கு பண்ணும்போது முன்னாடி போய் மாலை வாங்குறீங்க, அந்த கோயிலுக்கு திண்ணூறு வைக்கிறீங்க, அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்றீங்க? நீங்கள் பகிரங்கமாக நீ ஓட்டு கேட்கும்போது நான் இந்துக்கள் எல்லாமே இந்த மாதிரி அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் இந்துக்கள் இவங்களாம் திருட நம்ம பேர் சொல்லு ஒன்று தான். நீ நல்ல இதாச்சு இல்லைங்களா, நல்ல ஆன்மீகம் தானே, சொல்லாமே.
அசிங்கமான பொம்மையில் இருந்தால் அது வந்து இந்து கோவில் அப்படின்றது அது பகிரங்கமாக சொல்லாமே. இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம், தாராளம் சொல்லாமே. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, முழுக்க முழுக்க இஸ்லாமிய கைக்கூலியும் கிறிஸ்தவ கைக்கூலி தான் திருமாவளவன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் அண்ணன் மேலே தனி. ஏன்னா எல்லாருக்கும் பணாசை இருக்கலாம், அது பேராசை அவருக்கு அண்ணனுக்கு, அவ்வளோதான். ஒரு திருமாவளவனுக்கு என்ன பேராசை, ஆசைகள் இருந்தால் வந்து கொஞ்சம் வந்ததான் போதும்னு நினைப்பாங்க. நான் அவருடைய சமுதாய மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காது வரைக்கும்? பொதுவாகவே அவருடைய சமுதாய மக்கள் என்ன செஞ்சிருக்காரு வரைக்கும் சொல்லுங்கள். அவர் சொல்லி இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணன் ஆம்சாங்க இறந்துட்டாப்புல. அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 அட்வொகேட்டு, ஒரு 600 அட்வொகேட்டாக போச்சு. 1000 1500ன்றாங்க. அவ்வளோ வேண்டாம், ஒரு 500 அட்வொகேட் அவரால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க. அவருடைய மீட்டிங் நான் பார்ப்பேன் அவருடைய ஸ்பீச் எல்லாமே இந்த யூடியூப்பில் பார்ப்பேன். அவர் கேள்வி ஃபஸ்ட்டு, காதலிச்சு திருமணம் பண்ணால் தான் வந்து கலப்பு திருமணம் பண்ணால் தான் நம்ம வந்து மதம் வந்து ஜாதி ஒழியும் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. விரும்பினா அவங்க பெற்றோர் சம்மத்தோட கல்யாணம் பண்ணிக்கும். இல்லையா, நீ நல்லா படித்து பெரிய ஆளாகும், உன்னை தேடி அவனே கொடுத்துருப்பான் உன்னை. உண்மை இல்லைங்களா? உண்மை. அவருடைய கருத்துக்கள் வந்து ஜாதி முதலோ மத முதலோ உண்டாக்கலை. ஆனால் இவர் அப்படி சொல்லலை. அவர் பகிரங்கமாக மீட்டி கொடுத்துருக்காரு, ஒரு பேட்டியில் கொடுத்துருவார். என்னது, கவுண்டரை வெட்டு கவுண்டிச்சி கட்டு, மொழியார் வெட்டு மொழியாச்சி கட்டு, ரெட்டியாரை வெட்டு ரெட்டியார் பொண்ணு கட்டுன்னு. இது வன்முறையை தூண்டக்கூடிய அவருடைய பேச்சு எல்லாமே வன்முறை தூண்டுற விதமாக தான் இருக்கும். நல்வழிப்படுத்துகிற ஒரு இது இருக்காது. அவங்களுடைய இளைஞர்கள் எல்லாமே தவறான பாதையில் போகணும். இதுதான் கான்செப்ட். ஒரு கான்செப்ட் அவரு வருங்க. குறைஞ்சது 10 கேஸ் இருந்தால் தான் நீ விடுதலை சிறுத்தையோட உறுப்பினரே ஆக முடியும். இது என்ன நியாயம்? அது ஒரு இளைஞனை நல்லா படித்து முன்னுக்கு வா, நீ முன்னுக்கு வந்தனியா நம்முடைய சமுதாயம் முன்னுக்கு வரும், உன்னோட குடும்பம் முன்னுக்கு வரும். உன்னை பார்த்துட்டு அவனு மதம் அதாவது ஜாதி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தவனுக்கு எல்லா ஜாதியிலும் பொண்ணு கிடைக்குது, கிடைக்காமலாம் இல்லை. எல்லா மதன்றது சொல்கிறேன் இல்லையா, ஜாதி விட்டு ஜாதி அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. நல்லா படித்து நல்ல முன்னுக்கு வந்து எல்லா ஜாதியும் பொண்ணு கட்டுறான், பிடிச்சி தான் கொடுக்குறாங்க. நல்ல தாய் தாப்பும் கொடுக்குறாங்க. பையன் நல்லா படித்த பையனாக இருக்கான், டீசெண்டாக நாகரிகமாக இருக்கான், டவுனில் இருக்கான், பரவாயில்ல, ஓகே. தாழ்த்தப்பட்டவன் ஆதிராவன்ற நல்ல கான்செப்ட் இல்லை. சரி, இவ்வளோ சொல்கிறா இல்லைங்களே எஸ்சி வந்து ஜாதி ஓடி வரணும். சரி, எஸ்சி பையன் ஒரு அருந்தேரி பொண்ணை கல்யாணம் பண்ணால் ஒத்துக்கிறீங்களா? அது போல் எத்தனை கொலை நடந்திருக்கு? அந்த கொலை பற்றி யாரும் பேசியிருக்காங்களா? இதே திருமணம் பேசியிருக்காங்களா? பேசுனது இல்லையே. அவருக்கு தேவை எல்லாமே பேராசையால், பணத்தோட பேராசையால் ஏஜெண்டா, ஒரு முஸ்லீமோட ஏஜெண்டா, இஸ்லாமிய ஏஜெண்டா, கிறிஸ்துவ ஏஜெண்டா கைப்பிள்ளையாக தான் இருக்காரு. அதுதான் உண்மையான நிலவரம். அவரை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. அது எச்சம். நம்ம அண்ணன் எச்சரிக்கை எவ்வளோ பார்த்துட்டாரு, அதனால் அவரை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் தமிழ்நாடு உங்களோட பாரு? இது சொல்கிறது வார்த்தையே இல்லைங்க. மறுபடியும் மக்கள் சிந்திக்காமல் வாக்களிச்சாங்கன்னா இப்போ பண்ணதை விட இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சுடுகாடாக போயிடும் தமிழ்நாடு. இந்த 5 ஆண்டுகள்லேயே மக்கள் படாத துயரம் பட்டாங்க. 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கல, 80 வயசு கிளவியும் விட்டு வைக்கல. 2 முதல் 80 வரை எல்லாமே திமுக காரன் தான். 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு தூக்கி கொண்டாலும் காம இதோட யார் அவன்? கிருஷ்ணகிரி பெரியநாயகம் திமுக இளைஞரணி. அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாம், அவங்க தான் இருக்காங்க. அதனால் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டை கடவுளோட காப்பாற்ற முடியாது. இது உண்மையான நிலவரம். மக்கள் தான் சிந்திச்சு என்னன்றது முடிவு பண்ணணும். சிந்திச்சாங்கல்ல, ஆனால் இப்போ சிந்திக்கிறாங்க. சிந்திக்க வச்சு தான் எல்லாருமே பட்டையை போட்டு வைக்கிறாங்க. ஆனால் அது மக்கள் உணரணும், பட்டை அவங்களுக்கு போடல, அது நமக்கு போடுறாங்கன்னு. நம்ம பொன்முடி சொன்னா பாருங்க, நிற்க வச்சு படுக்க வச்சுன்னு. அதே அவருடைய மகன் கௌதம் சிகாமணிங்களா இப்போ ஒரு சர்ச்சையான கருத்துக்கு சொல்லியிருக்காரு. கிறிஸ்தவர் தான் வந்து இது கரெக்டாக தெரியல, நான் கவனிக்கல, சரியாக பார்க்க மாட்டேன். அவர் அதோட சர்ச்சையான கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் நிற்கிறான்னு தெரியல, அவர் ஒரு கருத்து உதயநிதி சாணாதான் குறித்து பேசியிருந்தாரு. அது இப்போ இவர் நம்ம கௌதம் சிகாமணி அந்த அவர் தொகுதிக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியல. அவர் அவ்வளோ இந்து மத கீழ்த்தரமாக வச்சிருக்காரு. கனிமொழி வந்து மதுரையில் பிடிஆருக்கு வாக்கு சேகரிக்க செல்லும்போது அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு, இந்து மதத்தில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய, டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடியவரை வந்து உங்களுக்கு பிடிஆர் அவர்களை உங்களுக்கு வேட்பாளராக நாங்கள் கொடுத்துருக்கோம், அவருக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதுக்கு முன்பாக பேசும்போது திருப்பதியில் எதுக்கு உண்டியலுக்கு பக்கத்தில் காவலாளிகள் எதற்கு, உண்டியலையே காப்பாற்ற முடியாத சாமி எப்படி மக்களை காப்பாற்றும் அப்படின்னு கேட்ட இவர் இப்போ இந்த மாதிரி வந்து தினசரி கோயிலுக்கு போயிட்டு வர ஒருத்தரை உங்களுக்கு வேட்பாளர் நிறுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல சொல்லியிருக்காங்க. நல்ல கோயிலுக்கு தினமும் போயிட்டு வர வேட்பாளர் தான். எதுக்காக நீங்கள் அவரை உங்களுடைய மந்திரி சபையில் அவர் ஒதுக்கி வச்சிங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல கோயிலுக்கு போகிறாரு, நல்ல பக்தி ஒன்றாரு, ஒரு இந்துத்துவ நம்பிக்கை உள்ளவர்,
கோயிலுக்கு தினம் போயிட்டு வர ஒரு இந்து வேட்பாளர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் மக்கள் ஓட்டு போடுன்னு சொல்கிறீங்க. அந்த நல்ல வேட்பாளரை உங்களுடைய மந்திரி சபையில் எதுக்காக ஓரங்கட்டப்பட்டார்? இன்னொருத்தரையும் முன்னேற்றுவதற்காக மாற்றி கொடுத்துருக்காங்க. என்ன முன்னேற்றம்? கோபாலபுரத்தோட குடும்ப முன்னேற்றமா? உண்மை பேசுகிறாரு, அதுக்கு ஒரு முன்னேற்றமா? அதே நீ சொன்ன வேட்பாளர் தானே சொன்னார், ஆமாங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே இல்லைங்களா? அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லைன்றவங்க இதே சொன்னவங்க திருப்பதி உண்டியல் கோயிலுக்கு எதுக்கு இதுன்னு, அப்புறம் எதுக்காக இந்து பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? உங்களுடைய வேட்பாளர் நல்ல வேட்பாளர் போட்டிருக்கோம், இந்து மத அடையாளத்தோட வேட்பாளர் போட்டிருக்கோம், நல்ல தினம் கோயிலுக்கு போகிற வேட்பாளர் போட்டிருக்கோம், எல்லாம் போட்டு ரைட் ஓகே. அந்த வேட்பாளர் தான் உங்களை மந்திரி சபையில் ஓரங்கட்டப்பட்டார். அந்த மந்திரி தான் எதுக்கும் உதவாத மந்திரியை ஓரங்கட்டினீங்க. இதே சொல்லக்கூடிய கனிமொழி அம்மா தான் திருப்பதி வெங்கடேஜல உண்டியலை பற்றி தவா பேசுனாங்க. அதனால் அவங்கள பற்றி பேசுறது பெருசாக ஒன்றும் இல்லை ஜி. அதாவது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுறவங்க அவங்களாம், அந்த அம்மாலாம். அதெல்லாம் அந்த அம்மா பற்றி பேசுறது வேஸ்ட்டு தான். நான் ஒரு இந்துவாக இருக்கேன், நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன் அப்படின்ற நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களோட பதில் என்ன? காலையில் எப்படி டீ குடிப்பாங்களா ஜி நம்ம இந்துக்கள் எல்லாம்? அதில் என்ன போடுவாங்க? சக்கரை போடுவாங்க. உப்பு போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், இந்த அன்பு சொந்தங்களே, இந்து சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, காலையில் டீ குடிக்கும்போது உப்பு சீனி போடாமல் உப்பு போட்டு குடிங்க, அப்பயே சொர்ண வருதை பார்ப்போம் அப்படின்னு. அந்த வசனம் கூட நம்ம சேதுபதி ஒரு இதில் போட, அதுக்கு மெமரி போட்டாங்களா இல்லை உண்மையில் போட்டாங்களா தெரியாது எனக்கு. ஆனால் இந்த இதான் மேடையிலே பேசிருந்துச்சு ஒரு வாட்டி, அது நிறைய மேடையில் பேசியிருக்கேன். சொர்ணம் உள்ள இந்துக்கள் உப்பு போட்டு குடிங்க டீயில், அப்பயே சொர்ண வருதை பார்ப்போம் அப்படின்னு இதே சாலையில் மேடையிலும் பேசியிருக்கேன். ஈரோட்டில் ஒரு மேடையிலும் பேசியிருக்கேன். உப்பு அவங்க தான் சொல்கிறேன், திமுக உண்மையான திமுகவுக்கு ஓட்டு போடுற இந்துக்கள் எல்லாம் உப்பு போட்டு டீ குடித்தாலும் கண்டிப்பாக சொரணம் வரும், மாறுதல் கிடைக்கும் ஜி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி ஜி. ரொம்ப நன்றி ஜி.